குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ட் இயர் பிகாம் ஏ செக்ஷன் அண்டு பி செக்ஷனுக்கு இப்போ நம்ம இந்த ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸில் மெயினாக வந்து பேங்கிங் ஷெடியூல்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இதில் பார்ட்டு பி அப்படின்றதில் நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ டிஎன்பி பேங்க் லிமிடெட் ஃபார் த year ended 31st March 2023. So prepare profit and loss account. Profit and loss account மட்டும் கேட்போம். இது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா, இது நமக்கு மொத்தம் வந்து 16 ஷெடியூல்ஸ் இருக்குது. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஷெடியூல் வந்து 13லிருந்து 16 வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஷெடியூல் 13 to 16 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஷெடியூல் 13 இதோட ஹெட்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட், நல்ல நான் வச்சுக்க, இன்ட்ரெஸ்ட் அண்ட். ஷெடியூல் வந்து 14 அதர் இன்கம். ஷெடியூல் 15 interest expended. Schedule 16 operating expenses. இந்த 4 ஷெடியூல்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும். இப்போ உனக்கு பார்ட் பியில் சம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒரு 5 lakhs, அதர் இன்கம் 4 lakhs, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் ஒரு 3 lakhs, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 1 lakh. அதுக்கடுத்து பேட் டெப்ட்ஸ் ஒரு 10,000 இப்படி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ஓப்பனிங் ப்ராஃபிட் 50,000. இதுதான் உங்களுடைய ப்ராப்ளம். இதை வச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். நல்லா நான் வச்சுக்க. இப்போ ஷெடியூல் 13, அதாவது கொஸ்டின் அடிச்சிடறேன். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்க. பிஎம்பி பேங்க் லிமிடெட் ஃபார் த இயர் ended அப்படின்னு போட்டுக்க. சைடு ஹெட்டிங் இன்கம். இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராக்கெட்டில் ஷெடியூல் நம்பர் 13 ஒரு 5 lakhs கொடுத்துருந்தாங்க. 5 lakhs. அதுக்கடுத்து அதர் இன்கம் இது வந்து ஒரு 4 lakhs கொடுத்துருந்தாங்க. 4 lakhs. இப்போ இதோட ரெண்டோட டோட்டல் 9 lakhs. அதுக்கடுத்து எக்ஸ்பெண்டிச்சர், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் இது வந்து நமக்கு ஒரு 3 lakhs இருக்குது. அடுத்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இது வந்து 16. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இது வந்து ஒரு 50,000. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 50,000. பேட் டெப்ட்ஸ் இது வந்து ப்ரொவிஷன்ஸ். இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இங்கே மட்டும்தான் வரும். நான் வச்சு பேட் டெப்ட்ஸ் இது ஒரு 10,000. இப்போ இதை 3 ஆட் பண்ணி 3,60,000. இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சைடு ஹெட்டிங் போட்டு, ஸோ ப்ராஃபிட் டூரிங் த இயர் இந்த 9 lakhsல
3,60,000 கழிச்சேன்னா உனக்கு எவ்வளோ வரும்? 5,40,000. 5,40,000. ஸோ ப்ராஃபிட் ஓப்பனிங் வந்து உங்கள் கணக்கில் 10,000 இருந்தது. ஓப்பனிங் 10,000. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 5,50,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் இன்கம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்க. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரொவிஷன்ஸ் அதாவது பேட் டெப்ட்ஸ் இந்த மூணையும் ஆட் பண்ணிக்க. இந்த 9 lakhல 3,60,000 கழிச்சேன்னா ப்ராஃபிட் வந்து உனக்கு 5,40,000. ப்ராஃபிட் ஓப்பனிங் வந்து 10,000. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 5,50,000. இப்போ அப்ரோப்ரியேஷன் இதுதான் உங்களுடைய ஆர்பிஐயோட ரூல்ஸ். அப்ரோப்ரியேஷன் எப்படி கால்குலேட் பண்றது? அப்ரோப்ரியேஷன் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் 25%. ஆஸ் ரூல்ஸ் வந்து 25%. இந்த 25% எதில் பார்க்குற அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கரண்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது இதை மட்டும்தான் நீ பார்க்கணும். அதாவது இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 5,40,000. இந்த 5,40,000ல 25% that is called 1/4. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சுட்டேன்னா 5,400 × 25. இப்போ மல்டிப்ளை பண்ணு. 5 20 2 5 25 இருந்தாங்க 8 25 35 மீதம் 3 2 10 10 3 13 இங்கே 2 0. ஸோ 1,35,000. அப்ரோப்ரியேஷன் வந்து ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் வந்து 1,35,000. 5,40 தான் 25% கால்குலேட் பண்ணுறேன். இது ஒன் வேர்டில் கேட்பான், நல்லா நான் வச்சு. ஸோ கரண்ட் இயர் ப்ராஃபிட் நீ வாட்டுக்கு 5,50 எடுத்துடக்கூடாது. ஸோ நமக்கு வந்து 5,40 25% பார்க்குற 1,35,000. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன், நல்லா நான் வச்சுக்க. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு கேரிட் ஓவர் த பேலன்ஸ் ஷீட். இப்போ உன்னுடைய ப்ராஃபிட்டோட மொத்த டோட்டல் 5,50. இந்த 5,50ல் 1,35 போச்சுன்னா ஸோ 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 3 போச்சுன்னா 1, 5ல் 1 போச்சுன்னா 4, 4,15. இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு நீ கொண்டு போகக்கூடிய அமௌண்ட்டு. ஓகே, நான் ஸோ ஷெட்யூல் 13லேருந்து 16 வரைக்கும் நீ தரவாக இருக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது 13 to 16 இது வந்து உனக்கு எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இன்ட்ரெஸ்ட் அண்டு அதர் இன்கம், ஸோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், பேட் டெப்ட்ஸு, ஓப்பனிங் ப்ராஃபிட் எல்லாமே கொடுத்துட்டனால நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு அப்படியே டைரெக்டாக தயார் பண்ணிடலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் அப்படின்னு சொன்னால் பேங்க்கு எந்த வழியில் இன்ட்ரெஸ்ட் ஏன் பண்ணுறாங்க, ஷெட்யூல் 13ல் உள்ள வரக்கூடிய கண்டென்ட்ஸ் என்ன அது நல்லா தெரியணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் இன்கம் அப்படிங்கிறது பேங்க் ஏதாவது ஒரு பில்டிங்கை கட்டி வாடகை விட்டுருப்பாங்க, அதில் வரக்கூடிய ரெண்ட் ரிசீவ்டு, தட் இஸ் கால்டு அதர் இன்கம். அதுக்கடுத்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதில் லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணிக்கிற கழிச்சிக்கிட்டு மீதி அமௌண்ட்டை நெட் கணக்கில் அதர் இன்கமில் போட்டு. கமிஷன் எக்ஸ்சேஞ்ச் அண்டு ப்ரோக்கரேஜ், ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன், இது எல்லாமே வந்து ஸோ தட் இஸ் கால்டு அதர் இன்கம். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் அப்படின்னு சொன்னால் ஸோ பேங்க்கு நமக்கு எப்படி வட்டி கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பிரிண்டிங் ஆன் ஸ்டேஷனரி, போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம், டிப்ரிசியேஷன் ஆன் பேங்க் ப்ராப்பர்ட்டி, அட்வர்டைஸ்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து தட் இஸ் கால்டு த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம வந்து நாளைக்கு அதை எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு கரண்ட் இயர் ப்ராஃபிட்டில் தான் நீ ரிசர்வ் வந்து பார்க்கணும், ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ், ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ். அதே மாதிரி உன்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் டு ரெவன்யூ ரிசர்வ் 5% அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ சேம் தான். இந்த 5,40,000ல் 5% பார்க்கணும் நான் வச்சு.
ஸோ இது வந்து ஆஸ் அ ரூல்ஸ் 25% நீ கண்டிப்பாக அப்ரோப்ரியேஷன் நீ கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ கரண்ட் இயர் ப்ராஃபிட்டில் தான் நீ அந்த அப்ரோப்ரியேஷன் பார்க்கணும் நான் வச்சு. ஸோ இது மெயின். அது வந்து ரெவன்யூ ரிசர்வ் வந்து கொடுத்துருந்தா நீ என்ன பண்ணுற 540 எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதில் பாரு. அப்படி இல்லை அப்படின்னா விட்டுரு. ஸோ இதில் வந்து வரக்கூடிய ஐட்டம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ், இது ஆஸ் அ ரூல்ஸ். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் டு ரெவன்யூ ரிசர்வ் அது கொடுத்துருந்தா, ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரொப்போஸ்டு கவர்மெண்ட் டிவிடெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தா அப்ரோப்ரியேஷனில் போட்டு. ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது ப்ராஃபிட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாரு. ஸோ இதில் வரக்கூடிய ஐட்டம்லாம் ஆட் பண்ணி அந்த அஞ்சு அமௌண்ட்லேருந்து கழிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் உனக்கு பேலன்ஸஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு கேரிட் ஓவர் பேலன்ஸ் ஷீட். ஸோ இதில் ஏதாவது உனக்கு கொரிஸ் இருந்ததுன்னா கேளு. ஓகே, தேங்க்யூ.